படித்த அதிகாரி அரசுக்கு ஆலோசனை சொல்லணும், அல்லது சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசு மூலமாக இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளுக்கான உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இவர் ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியாக இருந்தவர். இவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த சட்டத்தின் ஊடாக இவர்களை சட்டத்தின் முன் தண்டிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தலாம், மாநில அரசுக்கு வலியுறுத்தலாம். ஆனால் அதை தவிர்த்து இன்றைக்கு தன்னைத்தானே சாட்டையால் நான் அடித்துக் கொள்வேன் என்று சொல்வது இன்றைக்கு தமிழக மக்களிடம் இது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த செயலை அண்ணாமலை அவர்கள் செய்வதற்கு முன்பாக தன் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களை அழைத்து இவன் பிணையில் வெளிவந்துவிடக்கூடாது, அதற்கு நீங்கள் நம்முடைய கட்சியின் சார்பாக நீதிமன்றங்கள் நூற்றுக்கணக்கான கேவிட் மனுக்களை தாக்கல் செய்யுங்கள், இவனை சிறையிலே வைத்து வழக்கை நடத்தி விரைவு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை தருவதற்கு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஜனநாயக போராட்டமாக, இது கோரிக்கையுடன் கூடிய ஜனநாயக போராட்டமாக திரு அண்ணாமலை நடத்தியிருந்தால் அது வரவேற்கக்கூடியது.